ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் கோச்சார பயிற்சி பலன்கள், அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் பற்றி பார்த்துட்டு வந்துருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரி கோச்சார கிரகங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றத பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இந்த காணொலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஜோதிட தகவல் ஒன்று பகிர்ந்துக்கிறதுக்காக தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒரு 12 ராசி, மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த ராசிக்கு நீதிமான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்கள் தருவார்? இப்போ முதல் ராசியிலேயே இருந்தால் என்ன பலன் தருவார்? அதாவது இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், உங்கள் ஜனன ஜாதக பலன்கள் வந்து நம்ம வந்து 3 படிநிலைகளை தான் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல் வந்து பார்த்திங்கன்னா விதி, 2வது மதி, அதுக்கு அடுத்தது 3வது வந்து கதி. இந்த 3 படிநிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான ஒரு யோக அவயோக பலன்கள் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போது விதி, மதி, கதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதி அப்படின்றது வந்து லக்னம், மதி அப்படின்றது வந்து சந்திரன், கதி அப்படின்றது வந்து சூரியன். இப்போது விதி அடிப்படையில் ஒரு தோஷம் இருந்து அது சந்திரனுக்கு வந்து இல்லை அப்படின்னா அந்த தோஷம் வந்து 50% குறைஞ்சிரும். சூரியனுக்கும் இல்லை அப்படின்னா அதோட தன்மையில் வந்து 75% குறைஞ்சிரும். ஸோ இதுதான் இந்த அடிப்படையில் தான் ஒரு ஜாதகத்துக்கான யோகா அவயோக பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த வகையில் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாரு, அதாவது சந்திரனுக்கு மதிக்கு என்ன நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுப்பாரு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்குமான சனியுடைய நிலை, சனி பகவானுடைய நிலை வந்து என்ன பலனாக கொடுக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கும்பராசிக்கு ராசிநாதனான சனி பகவான் கும்பராசி உட்பட ஏனைய ராசிகள் இருக்கும்போது என்ன மாதிரியான யோக அவயோக பலன்களை கொடுப்பார் கும்பராசிக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய ஆதிபத்தியம் பெற்ற வீடு தான், சனியோட சொந்த வீடு, ஆட்சி வீடு. ஸோ அந்த வகையில் அந்த படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே வந்து ஒரு நேர்மையான, நீதி நெறி தவறாத பிறலாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், ஒரு நெறியான ஒரு சரியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்பயுமே இருக்கும். இதை நானும் பல இடங்களில் பதிவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். அதாவது எந்த ஒரு குற்ற உணர்ச்சிக்கும் ஆளாகாமல், எந்த ஒரு அவசொல்லுக்கும் ஆளாகாமல் ஒரு நல்ல செயல்களை செய்து அதன் மூலயமா நல்ல மனிதராக பேர் வாங்கணுன்றத ரொம்ப குறிக்கோளோடு இருக்கக்கூடியவங்க வந்து கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜனன காலத்தில் உங்கள் ராசியிலேயே சனி இருக்கும் அமைப்பில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அது உண்மையிலே உள்ளபடி யோகம்தான். ராசிநாதன் ராசியில் வலுப்பெறுவது ரொம்ப சிறப்பான அம்சம்தான். அதாவது கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா வந்து இப்போ நம்ம கும்பராசிக்குன்னு ஒரு தனித்துவமான குணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே வந்து இன்னும் வலுவாக செய்யக்கூடிய அதெல்லாம் வந்து லைஃப்பில் கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்றது தான் உள்ளபடியே உண்மை. அது மட்டும் இல்லாமல் தெய்வ பக்தியும் நல்ல ஒழுக்கமும் நடுநிலையான செயல்களோடு செயல்படக்கூடிய பண்புகளையும் கொடுப்பாரு, தீர்க்க ஆயுளை கொடுப்பாரு. எல்லா வகையிலையும் தொழில் சார்ந்து உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் சரியான பாதையில் போய் வெற்றி அடையக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசி, அதாவது மீன ராசி வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானமாக வரும். ஸோ அந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் அமரும்போது, மீனராசியில் அமரும்போது கண்டிப்பான முறையில் வந்து உங்களுடைய சொல்வாக்கு வெல்லும். நீங்கள் வந்து சொல்கிறது சரியாக தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையை பிறருக்கு ஏற்படுத்தும். அது குருவோட வீடாக வந்து அங்கே சனி அமர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆலோசனைகளை பலருக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆத்மாவை நீங்கள் வாழ்ந்து வந்துட்டு இருப்பீங்கன்றதை சொல்லலாம். அடுத்தவங்க நல்லது சொல்கிறதே தன்னுடைய வாழ்நாள் கடமையாக கூட பல கும்பராசிக்காரர்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நேரத்தோட அருமை தெரிஞ்ச ஒரு மனிதர்களாகவும் இந்த கும்பராசிக்காரர்கள் இருப்பாங்க. நேரம் தவறாமை, சரியான சொன்ன நேரத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு போய் அட்டன் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லையும் கூட ரொம்ப கட்டுக்கோப்போடு இருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ராசி அடிப்படையில் ராசிக்கு 2ஆம் இடமாக குருவோட வீடான மீனராசி வர்றதுனால நம்ம சொல்லுபடி நம்ம நடந்துக்கிறணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான எண்ணத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுபோக இந்த சனி வந்து ராசிநாதன் சனி அவர் வந்து கர்மகாரனாக நீதிமானாக வந்து வாக்கு குடும்பஸ்தானத்தில் அமரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளாதார சிக்கல்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதை தவிர்க்க முடியாது. சனி குரு தொடர்பு வரும்போதே பொருளாதார நெருக்கடிகள் வரதான் செய்யும்.
ஒரு பற்றாக்குறை பட்ஜெட் போட்டு ஓடுற மாதிரி தான் இருக்கும். அது போக அதுக்கு காரணம் வந்து என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அதாவது மணி மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் வீக்கான நபர்களா தான் இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள சரியான முறையில கேட்டு வாங்காதனாலயும், அ அந்த பணம் கைக்கு வந்த பணத்த சரியா நீங்க வந்து பயன்படுத்தாதனாலயும் வந்து சில சிக்கல்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பான முறையில கும்பராசிக்காரர்கள் வந்து சிறு சேமிப்பு அவசியமானது அப்படின்றத உறுதியா இங்க சொல்ல வேண்டியிருக்கு. அ ஏன்னா நீங்க சேர்த்து இப்ப இருந்து சின்ன சின்னதா சேர்த்து வைக்கிறது தான் உங்களுக்கு எதிர்காலத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயமா நிக்கும். ஸோ அதனால வந்து சிறு சேமிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் குடுத்து, ஏதாவது இது நாள் வரைக்கும் எதுவும் செய்யல அப்படின்னா, நீங்க கண்டிப்பான முறையில இனிமேலாவது சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நீங்க வரணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல சனி எப்பவுமே நல்ல பலன் தான் செய்வார். உங்க ராசிக்கு 3ஆம் இடமா வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, மேச ராசி. மேச ராசியில சனி பகவான் அப்படின்னா வந்து, மேச ராசி வந்து சனி பகவான் பலம் இழக்கிற இடம். அதாவது பலம் இழக்கிற இடம். அதாவது உங்க ராசிநாதன் சனி அ ராசிக்கு 3ஆம் இடமான மேச ராசியில பலம் இழக்கிறார். அப்ப நீச நீச பலம் அடைகிறதா சொல்றோம். ஜோதிடத்தில சொல்றாங்க. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அம் இருந்தாலும் 3ஆம் இடம்ன்றது சனிக்கு உகந்த இடம். அவர் நீச பலமே அடைஞ்சாலும் அவர் அங்க தான் இருக்காரு. 3ஆம் இடமா வருது. கும்பராசிக்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து நீசமே அடைஞ்சா கூட சனி நல்ல பலன தான் செய்வார். அது நல்ல சிந்தனைகள குடுப்பார். நல்ல அ ஒரு யோக பலன்கள குடுப்பார். நீங்க செய்ற செயல்கள்ல உங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வைய குடுத்து, அதுல சரியா பயணிச்சு வெற்றி அடையக்கூடிய தன்மைய குடுப்பார். அதையும் தாண்டி ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வண்டி வாகன யோகம் மற்றும் வீடு, மனை, தாயார குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல வந்து சனி அமரும் பட்சத்துல, அந்த ராசி வந்து உங்க அந்த கும்ப ராசிக்கு 4ஆம் இடம் வீடா வரக்கூடியது வந்து அசுர குருவான சுக்கிரனுடைய ரிஷப ராசி. ரிஷப ராசி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையா உழைக்கக்கூடிய ராசி. அந்த ராசியில உழைப்புக்கே பெயர் போன உழைப்பாளி வர்க்கத்த குறிக்கக்கூடிய சனி பகவான் அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப ஒரு சரியான வேலைக்காரன் பேர் வாங்குற அளவுக்கு நல்ல ஒரு கடுமையான உழைப்பாளியா இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள். அதன் மூலியமா நல்ல பேர், புகழ், செல்வாக்கு, பொருளாதார முன்னேற்றம் இது எல்லாத்தையும் அடையக்கூடிய நிலையும் உண்டு தான். அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மிதுன ராசி. மிதுன ராசியில உங்க ராசிநாதன் சனி அமரும்போது, உங்களுக்கு வந்து எந்த விஷயத்தையும் காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய ஒரு போக்க குடுப்பார். அந்த காலம் தாழ்த்துதல் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சோம்பலுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துட்டு இருக்கு. சோம்பல் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துட்டு இருக்கு. உங்களுடைய வேலைகள அந்தந்த நேரத்துக்கு நீங்க அப்பப்போ செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே வந்து, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும், தொந்தரவுகளும் இருக்காது. ஆ ஏன்னா அந்த கால தாமதத்தினால, சில யோசனைகள்னால, சரி இது சரியா வரும், வராது அப்படின்ற மாரி ஒரு எடுத்த முடிவுல நீங்க நீங்க ஒரு தயக்கத்தையோ, ஒரு பின்வாங்கி வர்றதுனாலயோ, சில பிரச்சனைகளும் உங்களுக்கு அங்க தான் கும்பராசிக்காரர்களுக்கு வரும். இருந்தாலும் அது யோகஸ்தானமா இருக்கிறதுனால, நீங்க என்னதான் உங்க செயல சரியா செய்யலைன்னா கூட, உங்களுக்கு அது உங்களுக்கான ஆதாயங்கள், உங்களுக்கான நலன்கள் கண்டிப்பான முறையில கிடைச்சிரும். இது வந்து யோகஸ்தானத்தில சனி அமர்றதுனால கிடைக்கக்கூடிய ஒரு நற்பலன்களா இருந்துகிட்டு இருக்கு. அ அதே மாரி உங்களுடைய புத்திர பாக்கியம், அதுலலாம் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம, நல்ல ஒரு தெய்வாம்சம் உள்ள ஒரு குழந்தை பிறப்புக்கான அ அடையாளமா நம்ம அத எடுத்துக்க முடியும். 5ஆம் இடத்து சனி வந்து பார்த்தீங்கன்னா, அரசு வேலைகள குடுக்கும். கும்பராசிக்காரனுக்கு மிதுன ராசியில அமரக்கூடிய சனி பகவான், தொழில் சொந்த தொழில் சார்ந்த வெற்றியும் குடுக்கும். அதே நேரத்தில தாய்மாமன் வழியில தொழில் வாய்ப்புகள் அமையும். மற்றும் அரசாங்க வேலைய குடுக்கும். இதெல்லாம் வந்து மிதுன ராசி 5ஆம் இடம் ராசி 5ஆம் இடம் வரக்கூடிய மிதுன ராசியில சனி அமரும் பட்சத்தில இந்த யோக பலன்கள்லாம் உண்டு. அதுக்கு அடுத்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. நோய், எதிரி, கடன குறிக்கக்கூடிய 6ஆம் இடமான கடக ராசியில சனி அமரும்போது, என்ன மாதிரியான பலன்கள் செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில உங்களுக்கு ராஜயோகம்னே நம்ம சொல்லலாம். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி ராசிக்கு 6ஆம் இடமான கடகராசியில அமரும்போது, ராஜயோகத்தை எப்படி செய்வார்? எதனால செய்றார்ன்னு கேட்டீங்கன்னா, ராசிக்கு 12ஆம் அதிபதியாவும், ராசி அதிபதியாவும் வந்து, அவர் 12ஆம் அதிபதின்றது வந்து 12ஆம் இடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மறைவு ஸ்தானம். அந்த மறைவு ஸ்தானத்து கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு போகும்போது, கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்ன்ற அடிப்படையில, உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள், அதன் மூலியமா யோகங்கள் இதெல்லாம் குடுத்து, உங்க வாழ்க்கைய வந்து சிறப்பிப்பார் அப்படின்றத சொல்ல முடியும். அத தாண்டி கடன் சார்ந்த விஷயங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், அத வந்து எளிதா கையாண்டு, உங்க பேச்சு திறன் மூலியமா அத சமாளிச்சு அதுல ஒரு வெற்றிகள் அடைஞ்சு, கடன் மூலியமா வளரக்கூடிய யோகமே உங்களுக்கு குடுப்பாருன்றது தான் உண்ம. மேலும் நம்ம வந்து இந்த காணொளிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் சனி எந்த நிலையில இருந்தா என்ன பலன்கள் தருவார்? அதாவது உங்களுடைய ராசி இப்ப நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல
பிறக்குறீங்க. அந்த நாள்ல சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கோ, 12 ராசிகள்ல எந்த ராசியில இருக்கோ, அது உங்களுடைய ராசி அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசிக்கு ஸ்தான அடிப்படையில சனி எங்கெங்க இருக்காரு. ஏன்னா சனி வந்து பார்த்தீங்கன்னா, கர்மகாரகன் இல்லையா? கர்மகாரகன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்மகாரகன் அப்படின்னா, நம்மளுடைய முன்வினை கர்ம வினைகளுக்கு ஏற்ப நமக்கான அ யோக, அவயோகங்கள வகுத்து குடுக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான். அ இந்த சனி பகவான் தான் வந்து நமக்கான வாழ்க்கைக்கு நம்ம செய்த நல்வினை, தீவினைக்கு ஒப்ப நமக்கான நன்மைகளையும், தீமைகளையும் தரக்கூடியவரா இருக்காரு. தீமை தர்றதுனால அவர் கெட்டவரா நம்ம நினைக்க வேணாம். அவர் நியாயவான் அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய நம்ம செய்த வினைகளுக்கு ஒப்ப நமக்கான பலன்கள குடுக்க போறாரு. ஸோ அந்த வகையில வந்து சனி உன்னதமான ஒரு கிரகம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அ நம்மளுடைய ராசி அடிப்படையில சனி எங்க இருக்காரு அப்படின்றத பொறுத்து அதற்கான பலன்கள் நம்ம சொல்லியிருந்தோம். இத விட இன்னும் வந்து மேற்படி இன்னும் நுட்பமா நீங்க சனியோட நிலை, அது சனி மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படை நிலைகள பத்தி, அதாவது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா? விதி, மதி, கதி. அதாவது விதின்றது லக்னம், மதின்றது சந்திரன், கதின்றது சூரியன். இந்த 3 நிலைகளின் அடிப்படையிலுமே வந்து இப்ப நம்ம பார்த்தது மதின்ற சந்திரன் அடிப்படையில பார்த்திருக்கோம் காணொளிகள்ல. இந்த 3 நிலைகள்லயும் விதி, மதி, கதி 3 நிலைகளின் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து சனி என்ன ரோல் பண்றாரு? உங்களோட வாழ்க்கையில அவர் என்ன மாரியான கர்ம வினைகள உங்களுக்கான நற்பலன்கள தரப்போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நிச்சயமா வந்து உங்களுக்கான உதவ நான் தயாரா இருக்கிறேன். உங்க ஜனன ஜாதகத்தோடு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு ஒரு தெளிவ ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய பொறுப்பா நான் எடுத்து, சிறப்பான முறையில உங்களுக்கான நல்ல பலன, சரியான பலன உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.